இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பெருமை, நாட்டிற்கு இந்தியாவிற்கு பெருமைன்னு சொல்லி மோடி அவர்கள் ஹரியானாவில் அந்த ட்ரெயினை அவருடைய பொன்னான திருக்கரங்களால் கை அசைத்து கொடி அசைத்து விட்டார் எங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு. ஆனால் இது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல. இந்தியாவிலே முதல் ஹைட்ரஜன் ட்ரெயின், அதுவும் மற்ற நாடுகள் போல நம்மளும் வந்து மேலே வளர்றோம் அப்படின்னு தானே தெரியும். ஆனால் இந்த ட்ரெயினால இந்த நாட்டில் இருக்காங்கல்ல 140 கோடி மக்கள், அவங்களுக்கு எதுவும் பயன் இருக்கா அப்படின்ற கேள்வியை எந்த ஊடகமும் இல்லை வெளியில யாருமே எழுப்பல என்பதுதான் ஒரு கேவலமான செயலா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஹரியானாவில் ஜிந்த் நகர்ல இந்த ட்ரெயின் என்பதை மோடி கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தொடங்கியிருக்காரு. குறிப்பா 118 கோடி ரூபாய் செலவுல இந்த ட்ரெயின் என்பது உருவாக்கப்பட்டது. அது எங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை ஐசிஎஃப் அங்கதான் இதை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு 10 பெட்டி கொண்டதா உருவாக்கியிருக்காங்க. இதுல வந்து கழிவே இல்லை. ஏன் கழிவுங்கிறத விட பொல்யூஷன் கிடையாது. அது வந்து கழிவா எது வெளியேற்றுது அப்படின்னா நீராவியை தான் வெளியேற்றுது. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு புதுப்பிக்க சக்தியா ஹைட்ரஜன் நம்ம வந்து நிலக்கரி ஓட்டணும், அப்புறம் டீசல் ஓட்டணும், அப்புறம் மின்சாரம் ஓட்டணும். இன்னைக்கு பாத்தீங்களா ஹைட்ரஜன் மூலயமா ட்ரெயினை ஓட்டுறோம் அப்படின்லாம் தினமலர் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கி பரிவார கும்பல்கள் என்னென்ன இருக்கோ அனைத்தும் ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கானுங்க. மோடியால தான் வந்து நாடு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி. வேற நம்மளோட கேள்வி என்னன்னா, ஏற்கனவே வந்தே பாரத்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. இந்த கொண்டு வந்ததுல மக்கள் ஏதாவது பயனுண்டா? ஏழை எளிய மக்களுக்கு அவங்க யாராவது ஏறி போறாங்களா? அவங்களால பதிவு செய்ய முடியுதா அப்படின்னா எதுவும் கிடையாது. அதுல இருக்கிற விலை அவ்வளவு பெரிய விலையா இருக்கு. அப்படி ஒரு அந்த விலையில அவங்க 2 பயணம் சாதாரண பயணங்களே போயிட்டு வந்துருவாங்க. இதான் நிலைமை ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப ஏற்கனவே இருக்கிற டீசல் ட்ரெயின் இல்ல மின்சாரம் ட்ரெயின், இந்த ட்ரெயின்ல இந்த இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பயணிக்கிறாங்கல்ல, அவங்க ஏதாவது புக் பண்ணி போக முடியுதா? சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒரு ஏசி கோச்சில் ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கட்டும், இல்லை 2 டயரா இருக்கும், இல்லை 3 டயரா இருக்கட்டும், அதை தாண்டி நான் ஏசியா கூட இருக்கட்டும், புக்கிங் பண்ண முடியுதா? சிட்டிங் முதல்ல செமி ஸ்லீப்பர் புக் பண்ண முடியுதா? இப்படி எதுவுமே புக் பண்ண மக்கற்ற மக்களாக தான் இவர்கள் இருக்காங்க. இவர்கள் இருப்பதையும் நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படி என்பதான் நிலைமை. அப்ப இப்படியாப்பட்ட மக்கள், இங்க கோடிக்கணக்கான மக்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம், இன்னொரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம், அப்படி அன்றாடம் புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அவர்கள் எல்லாம் எந்த பெட்டியில வராங்க? புக்கிங்கே இல்லாத ஒரு அன்ரிசர்வ் பெட்டியில வந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுல புளி எப்படி வச்சு, புளி மூட்டையை வச்சு அழுத்தினா எப்படி அழுத்த முடியும்? அந்த மாதிரி ஒன்னோட ஒன்னா ஒரு நெருக்கிக்கிட்டு பாத்ரூம் போக வழி இல்லாம எவ்வளவு கொடுமை நடக்குது. ஏன் சமீபத்தில் இந்த கும்பமேளா அதுன்னு ஏதோ நடத்துனீங்களே, அதுல பாத்தீங்களா மக்களை? கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 15 மணி நேரம் இடத்த விட்டு எழுந்தா ஒரு பாத்ரூம் போனோம், ஒரு யூரின் போகணும், பாத்ரூம் போனா கூட சீட்டு கிடைக்காதுன்னு அந்த இயற்கை உபாதைகள்லாம் அடக்கி கொண்டு சொந்த ஊருக்கு போனாங்க, இந்த கும்பமேளாவுக்கு போனாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ரயில் நிலையத்துடைய இல்ல ரயில்களுடைய யோக்கியதை இந்தியாவில். அப்ப இப்படியாப்பட்ட நிலைமை இங்க இருக்கு. இப்படியாப்பட்ட சூழல்ல தான் நீங்க வந்தே பாரத் கொண்டு வந்தீங்க. வந்தே பாரத்ல ஏறதுக்கு ஆள் இல்லை. இப்ப என்னடானா, நாங்க பெரிய கண்டுபிடிப்பாளரு, ஹைட்ரஜன் ட்ரெயின் கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு கொண்டு வரீங்க. இத்தனை ஆயிரம் கோடியில கொண்டு வரதுல யார் போவா? முதல்ல நல்லா நடுத்தரம் இருக்கும், மேட்டுக்குடி இருக்கும், இல்ல கோடீஸ்வரர்கள். இவர்கள் தான் செகண்ட் மேனிக்கு செலவு பண்ணலாம், கேட்க ஆள் கிடையாது. வருமானம் குவிஞ்சு கிடக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ட்ரெயின்ல போவாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் போக முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை ஏற்கனவே பல ட்ரெயினுடைய தடங்கள் இதெல்லாம் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ட்ரெயினுடைய இடங்கள் அது என்னன்னா கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர்கள், அதெல்லாம் வந்து வாடகைக்கு யாருக்கு விட்டுருக்கீங்க? இதெல்லாம் தனியார் அம்பானி அதானி போன்ற முதலாளிக்கு தானே விட்டுருக்கீங்க. நாளைக்கு ஹைட்ரஜன் இந்த ட்ரெயினையும் இதனுடைய தளத்தையும் இதனுடைய தடத்தையும் யாருக்கு தரப்போறீங்கன்னா ஏதோ ஒரு முதலாளிக்கு தான் தரப்போறீங்க. இதனால மக்களுக்கு எந்த வித பயனும் இல்லை. அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி கார்பரேட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்காதீங்க. இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மோடி அரசு செய்யணும். இதுல இருக்கிற பிரச்சனையை மக்கள் நம்ம தான் பேசணும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் ரயிலால சாதாரண மக்கள் போக முடியுமா என்ற கேள்வியை மக்கள் நம்ம தான் எழுப்பணும். இந்த வளர்ச்சியெல்லாம் எளிய மக்களுக்கு பயனில்லை என்றால் எதுக்கும் பயனில்லை. அதை பொதுமக்களாகிய நம்ம தான் இந்த சங்கி கும்பலிடம் கேள்வி கேட்கணும். அதற்கான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு வாங்க.